கடலாடி கிராமம். ஏற முடியாமல் ஏறி படுத்துலாம் தூங்கிட்டேன் பாதி இடத்துல. நான் இல்லை செம்ம ட்ரெக்கிங்கு. அந்த பக்கமாச்சு ஸ்டெப்ஸு அந்த மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸுமே கிடையாது. ஃபுல்லாக இந்த மாதிரி பாறைங்க தான். இந்த மாதிரி பாறைங்க தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு ஸ்டார்டிங்கில் பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பருவதமலை 4000 அடி குரங்கு கடி வந்து எப்படி போகிறோன்னு தெரில, போய் பார்ப்போம் கடப்பாறை பாறையில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Bloody sweet. இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பருவதமலைக்கு போகிறோம். அது வந்து எந்த வழியில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடலாடி கிராமம் வழியாக போகிறோம். இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தென்மாதி மங்கலம் அந்த வழியாக தான் போவாங்க, அதுதான் காமனு. ஸோ நம்ம வந்து இந்த வழி இந்த கடலாடி கிராமம் பக்கத்தில் இருக்க அந்த வழியாக போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கடலாடி கிராமோட பஸ் ஸ்டாண்டு. அந்த போர்டு கரெக்டாக இறங்கினோடனே பஸ் ஸ்டாண்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறப்ப வழி காட்டி வச்சிருப்பாங்க. அந்த ரோட்டில் தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். ஆஸ் யூஸ்வல் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க நம்ம 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா பருவதமலை எப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பக்கம் வந்துட்டு தான் நம்ம வந்து திருவண்ணாமலை வந்தோம். ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து வரதுனால திருவண்ணாமலை வந்துட்டுக்கப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பருவதமலை பஸ் ஏறி வருவோம். இப்போ நான் போன டைமில் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, ஆனால் இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால புது பஸ் ஸ்டாண்டில் எங்கே பருவதமலை பஸ் வருதுன்னு பார்த்து ஏறிக்கோங்க. 1 ஹவருக்கு ஒரு பஸ். நீங்கள் பருவதமலைக்கு போகிற பஸ் ஏறினாலே இந்த ரூட் வழியாக தான் போவோம். இந்த கடலாடி கிராமத்தை தாண்டி தான் போவோம். நம்ம அந்த சைடு போகிறதுக்கு அந்த தென்மாதி மங்கலம் அந்த ஊருக்கு போய் ஏறுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே இந்த ஊர் வந்துடும். ஸோ இங்கேயே இறங்கிட்டு இப்படி நடந்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கண்டிப்பாக நடந்தே தான் ஆகணும். ஆட்டோ எதுனா வரும், நம்ம அந்த மாதிரி ஏறி போயிடலாம் அங்கே தென்மாதி மங்கலத்தில் வரா மாதிரி அப்படின்னு பார்த்தேன். இந்த ரூட்டில் ஒன்றுமே வரல. ஒரு 2 கிலோமீட்டர் சாலிடாக நடந்திருப்பேன். அதுக்கப்புறமா தான் இந்த போர்டே வந்தது. ஊரில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்துனே இருக்கணும். அங்கே யாராவது டவுட் இருந்தால் பக்கத்தில் இருக்க கிராமத்து ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த ரூட் வந்ததுக்கப்புறம் ரைட்டில் போகணும்னு காமிக்கும். ஸோ நம்ம அப்படியே ரைட்டு திரும்பி அப்படியே நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் இந்த ஒரு குறியீடு வரும். கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்ததுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன கல்வெட்டு மாதிரி கீழே வந்து பெயிண்ட் அடிச்சு அதில் வந்து பருவதமலைக்கு போகிற வழி அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க, ரைட்டில் போகணும் அப்படின்ட்டு. வரும்போது ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ப்ரோ பருவதமலை எப்படிதான் ப்ரோ போகணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ப்ரோ 5 ஊரை தாண்டி போகணும் ப்ரோ அப்படின்ட்டு. 5 ஊரை தாண்டி போகணுமா, என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நடப்போம் அப்படின்னு நடந்து வந்தேன். ஸோ இந்த குறியீடு போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா ரைட்டில் போகணும். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இந்த இடம் தான் வரும். இங்கே ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ரைட்டு திரும்பணும். அதுக்கப்புறம் ரைட்டு திரும்பினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வரும். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஆசிரமம். மௌன குரு சித்தர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பருவதமலையில் வாழ்ந்தார். அவரோட ஆசிரமம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடலாடி வழியில கீழே இருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ கரெக்டாக இருக்கோம். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஆசிரமத்தோட என்ட்ரன்ஸ். உள்ள போனீங்கன்னா தூங்குறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இடம் இருக்கு. அன்னதானம் போடுறாங்க கேட்டீங்கன்னா இல்ல, எனக்கு தெரியல, அந்த டைம்ல எந்த அன்னதானமும் போடல. ஆனா நம்ம தென்மாதி மங்கலம் வழியா போனா வீரபத்திர கோயில்ல அன்னதானம் போடுவாங்க கீழே அடிவாரத்துல. ஆசிரமம் வாசல்லே பாத்தீங்கன்னா 2 போலீஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்புவாங்க, 10 ரூபாய் டிக்கெட். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இங்க ஒரு ஆயா வந்து வடை சுட்டுன்னு இருப்பாங்க. இந்த ஒரு ஆயா மட்டும் தான் இங்க கடை வச்சுக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்கு பொருள்கள் அப்புறம் உங்களுக்கு எதனா தண்ணி தேவைப்படுறது எதனா வாங்கிக்கணும்னா இந்த ஒரு கடையில தான் இருக்கு, இந்த ஒரு கடையிலே வாங்கிக்கோங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு பதிலாக இவங்க வந்து மார்க்கரால மார்க் பண்ணி வைப்பாங்க. ஆனா ஒரு பிளாஸ்டிக் எடுத்துட்டு போனா 10 ரூபான்ட்டு இவங்களே வாங்கிப்பாங்க. ஆனா வந்து அந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்டிக்கரை பார்த்துட்டு நம்ம கிட்ட 10 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஆயா கிட்ட வந்து நீங்க போறப்பவே வாங்கிக்கோங்க. ஏன்னா வரப்போ அவங்க இருப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. கரையை சாத்திட்டு வீட்டுக்கு போயெல்லாம் போயிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாருமே வாங்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்ட்ரெயிட்டா உள்ள. வழி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒத்தடி பாதை, ஃபுல்லாவே மண் ரோடு. குரங்குகள்லாம் இங்கேயே கீழே இருக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். டீப் ஃபாரஸ்ட் அது மாதிரி ஒரு காட்டு உள்ளே நுழையில மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா இங்க ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 போர்டு தெரியுது பாருங்க. அந்த 2 போர்டாண்ட போயிட்டு நம்ம வந்து திரும்புற மாதிரி இருக்கும் ரைட்ல. ஸோ அந்த வழியும் காட்டுற அப்படியே பாருங்க. அந்த போர்டு கிட்ட வந்து அந்த போர்டை கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா தெரியும். அந்த போர்டில் எழுதியிருப்பாங்க இந்த பக்கம் போகணுன்ட்டு. நம்ம வந்து அந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி போவோம், அந்த பக்கம் போகக்கூடாது. போர்டை பார்த்துட்டு ரைட்டில் இப்படி திரும்பணும். அப்படியே அந்த ரைட்டில் திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்து போய் அப்படியே மலையை பார்த்தீங்கன்னா பருவதமலை நம்மளுக்கு அப்படியே சூப்பராக தெரிய ஆரம்பிக்கும். அந்த வியூ அப்படியே பாருங்களேன்.
அப்படியே அந்த காட்டுக்குள்ள இருந்து மலையை நோக்கி நடந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நடந்து வந்தீங்கன்னா ஒரே ஒத்தடி பாத்துனா ஸ்ட்ரைட்டா நடந்தே வந்தீங்கன்னா இந்த இடம் வரும். இந்த இடம் பாத்தீங்கன்னா அடிவாரத்துல இருந்து அப்படியே உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் வழி வந்து இப்படி இதுல கல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங். ஃபுல்லாவே பாறைகள் தான், அந்த மலை ஃபுல்லாவே பாறை தான் இருக்க போகுது. அப்படியே கொஞ்சம் மலை ஏறினீங்களா வியூவே பயங்கரமா இருக்கும். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சிவனுடைய தோட்டம் அது வந்து எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். தயவு செஞ்சு ஒரு டிஸ்க்ளைமர், நீங்க பயப்படக்கூடிய ஆளா இருந்தா நீங்க தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதீங்க. எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா பருவதமலை அப்படின்னு சொன்னாலே ஒரு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒதுர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மலை ஏறுறப்போ நான் இந்த மாதிரி ஒரு பயத்தை நான் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை என் லைஃப்ல. ஆனா நீங்க யாராச்சும் கடலடி பக்கம் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு டீமோட வாங்க. உங்களுக்கு இந்த பாத்தீங்கன்னா ஒரு கடையும் கிடையாது, மலையில பாதி ஃபுல்லாவே பாறைக கல்லு தான் இருக்கும். நான் வந்து வேற ஒரு மோட்டிவேஷனோட ஏறுவேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்டா, நம்மள என்ன நல்லா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு விஷயத்துல ஏறுவேன். அதே மாதிரி நீங்களும் நான் பயவிட மாட்டேன் எதுக்குமே. நான் தைரியமான ஆளு, நான் ஏறுவேன் அப்படின்னா மட்டும் இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சீரியஸாக சொல்கிறேன், பருவதமலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 தடவை வந்திருப்பேன். இது வந்து 4th டைமு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போ வந்திருந்தேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கடலாடி கிராமம், அதாவது முன்னாடி அந்த இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா தென்மாதிமங்கலம் அந்த பக்கம் தான் பார்த்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஏறுவாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் அப்புறம் கொஞ்சம் ஒரு சில தெரிஞ்சவங்க மட்டும் ஏறுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ செம்மையாக ஏற முடியாமல் ஏறி படுத்துலாம் தூங்கிட்டேன் பாதி இடத்துல. நான் ஒரு கிட்டத்தட்ட 12:30லேருந்து 1 மணி அந்த டைம் போல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து 2:30 3 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கீழே ஏறப்போ என்னடா இது இந்த ரூட் இப்படி இருக்கே, ஃபுல்லாக செம்ம ட்ரெக்கிங்கு. அந்த பக்கமாச்சு ஸ்டெப்ஸு அந்த மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸுமே கிடையாது. ஃபுல்லாக பாறை மேலேயும் நம்ம வந்து மண் மேடு அது மேலே மாதிரியும் ஃபுல்லாக இந்த மாதிரி பாறைங்க தான். இந்த மாதிரி பாறைங்க தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அது மேலே தான் நம்ம ஏறி வந்துட்டுருந்தேன். இப்போது பாதி மலை ஏறி இருப்போம் போல். அந்த கிளைமேட்டு சில்னஸ் இறங்குது, அப்படியே நம்ம ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி அப்படியே இறங்குது. வெயில் இருக்குது பயங்கரமாக, அதை காட்டிலுமே நம்ம மலை ஏறுறப்போ பயங்கரமாக இருக்குது. வியூவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியாக பயங்கரமான ஒரு வியூ. அப்படியே ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் பயங்கர டயர்டாக இருந்தேன், என்னடா ஏறுவோமா மாட்டோமான்னு இருந்தது. ஆனால் வந்து ஏறினதுக்கப்புறம் இந்த வியூவெலாம் பார்த்தோன்னே எனக்கு சுத்தமாக டயர்டே இல்லை. இப்போ உட்காராமல் போய் கடப்பாறையில் போய் நிற்போம் பொழுது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ பருவதமலை வந்தீங்கன்னா இந்த கடலாடி ரூட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏறுறதுக்கு ஸ்டார்டிங்கில் பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும். வெள்ளியங்கிரியில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி தான் இது கொஞ்சம் தூரம் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஏறிட்டிங்கன்னா ஒரு வைப் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து பயங்கரமாக. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக ஏறுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருவதமலை 4000 அடி குரங்கு கடி மேலே பயங்கரமாக குரங்கு சேட்டை பண்ணு தான், நிறைய பேக்கெலாம் வந்து பிடிச்சி இழுக்கு தான். நம்ம வந்து எப்படி போகிறோன்னு தெரில, போய் பார்ப்போம் கடப்பாறை பாறையில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி பாதி மலை ஏறிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது. அதாவது இந்த பாதி மலையில் எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, அதை வந்து நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவனோட வரைஞ்சி வைக்கிறது, இந்த ஏரோ மார்க்லாம் போட்டு வழி காமிச்சு வைக்கிறது, இந்த யார் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா வந்து அந்த ஏரோ மார்க்லாம் சத்தியமாக நம்மளுக்கு எங்கே போகிறோம் ஏது பண்ணுறோன்னே தெரில, வழி சுத்தமாகவே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே மலையில் போய் இங்கே தொலைஞ்சிரும் பொழுது. இது யார் பண்ணி வச்சாலும் அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 தடவை, இது வந்து 4வது தடவை. ஃபர்ஸ்ட் தடவை மட்டும் தான் நான் வந்து சும்மா அப்படியே வந்துட்டு போயிட்டேன். ஆனால் அடுத்த 2 தடவை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி டைம்ல தான் வந்துட்டு போனேன். அது நான் பிளான் பண்றேனா இல்லை என்னன்னே தெரியல, அதுவும் நடக்குது. ஸோ இது வந்து 4th டைம். இதுவும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி டைம். அதுவும் எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், அதாவது முருகரோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் வந்து பருவதமலை ஏறிட்டு இருக்கேன். நான் என்ன நினைச்சேன், முருகர் கீழே சும்மா கும்பிடலாம் சின்ன கோயில் அப்படின்னு நினைச்சேன். ஆனா முருகர் வந்து பருவதமலையே கூப்பிட்டாரு. நீ என்னடா சிவன் கோயில்ல போய் முருகரை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் லாஸ்ட்ல ஒன்று வச்சிருக்கேன் வீடியோல. அப்படியே நம்ம அந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட்டு அப்படியே மலை ஏறி வந்தீங்கன்னா இந்த ஒரு போர்டு தெரியும். இந்த போர்டை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து மூச்சே வந்தது. ஏன்னா வந்து கரெக்டா இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம தென்மாதிமங்கலம் அந்த வழியில வந்தோம்னா தெரியும் உங்களுக்காகவே இந்த போர்டு. அங்கேயே நீங்க வந்து பாப்பீங்க 2 இதுவா பிரிகிற மாதிரி வழி. அது 2 வழியும் பிரிஞ்சு இந்த ஒரு இடத்துல வந்து ஒன்னு சேரும். இங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா தென்மாதிமங்கலம், ரைட் சைடு பாத்தீங்கன்னா கடலாடி அப்படின்ற மாதிரி பிரியும். அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒன்றா தான் ஏறுற மாதிரி இருக்கும். அந்த சைட்லேருந்து வரவங்களும் நம்ம சைடு வரவங்களும் மீட்டிங் பாயிண்ட் மாதிரி நம்ம வந்து ஒன்றா தான் ஏறுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும் அந்த பாதை. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கடப்பாறை பாதை ஏறி வந்துட்டோம். கடப்பாறை பாதை கூட எனக்கு பயம் இல்லைங்க. இந்த பாதை பாருங்க, இது வந்து கோட்டைக்கு போகிற வழி. கடப்பாறை ஏறியதுக்கப்புறம் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தகரம் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஓட்டே இருக்குல்ல, அது வழியாக பார்த்து கீழே தெரியுது. இது வந்து என்ன பேலன்ஸில் நிற்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த தகரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே துருப்பிடிச்சு போயிருக்கு. லாஸ்ட் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் வந்து சீரமைக்கிறதுக்காக பருவதமலைக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் சைடில் எடுத்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் சொல்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எதனா நடக்குதான்ட்டு.
மே 30 சனிக்கிழமை பௌர்ணமி, முருகர் பிறந்த நாள். கரெக்டாக ஒரு 4:24 பார்த்தீங்கன்னா உச்சிக்கு நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இருட்டில் தான் வந்தேன், ஈவினிங் டைமில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா சாமியும் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சிவனை கும்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து லைனாக சாமிலாம் வச்சுருந்தாங்க. இது என்னடா சாமின்னு ஒரு சாமி தொட்டு பார்த்தேன். அந்த சாமி சிலையில பார்த்தீங்கன்னா மயில் அட்டாச் ஆயிருந்தது. ஓஹோ, இது முருகரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரிடா, இப்போ வந்து முருகர் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னு தான் நான் வந்தேன் இப்போ. ஸோ வாங்க, இப்போ பர்வதமலை முருகரை வந்து காட்டுறேன். பயங்கரமா இருக்கும், பாருங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா பர்வதமலை முருகர். 6 முகத்துல வச்சிருக்காங்க இவருக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பாரு, சென்டர்ல இவர் இருப்பாரு முருகர். வள்ளி தேவான பக்கத்துல இருப்பாங்க. அது பக்கத்துல வந்து காலபைரவர் நினைக்கிறேன், ஏன்னா முன்னாடி நந்தி வச்சிருக்காங்க. அந்த இதுவும் எனக்கு, அந்த சாமியும் எனக்கு சரியா தெரியல. அந்த ஓரமா ஒரு சாமி ஒன்று வச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் நல்லா கேட்டீங்கன்னா தெரியும், ஓம் நம சிவாய சவுண்ட் கேட்கும். ஏன்னா எனக்கு முன்னாடி வந்தவங்க சிவனுக்கு பாத்தீங்கன்னா பூஜை அலங்காரம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் வந்து முருகருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் நான் உட்காந்துப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பர்வதமலையில பூசாரி கிடையாது. நம்ம போனாதான் நம்ம தான் எல்லாமே பண்ணணும். நம்ம தான் எல்லாமே வந்து பூஜை அலங்காரம் எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான விஷயம். சாமி கருவறைக்குள்ள உட்காந்து நம்ம சாமியை தொட்டு எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பயங்கரமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். முருகர் முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே மெடிடேஷன் பண்ற மாதிரி அப்படியே லைட்டாக பண்ணியிருந்தேன். முருகர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இருக்கான், உன்னை யாரா இப்படி மாத்தினது? இங்க சொல்றா, டேய் யாரா உன்னை இப்படி மாத்தினா? இவன் என்னங்க இப்படி இருக்கான்? ஐயோ, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க இவன். வேர்ல்டுலேயே தி பெஸ்ட் புளியோதரை. நான் கோயில் உள்ள போகும்போதே அங்க இருந்த சாமியார் கேட்டாரு, வெளியில பாத்தீங்கன்னா டபரா வச்சு அன்னதானம் போட்டிருந்தாங்க. புளியோதரை சாப்பிடுறியாப்பான்னு கேட்டாரு. நான் வந்து சாமியை பார்த்துட்டு வந்து சாப்பிட்றேங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி சாமியை பார்த்துட்டு வாப்பா தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படியே நான் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். அவரை பார்த்தோன்னே போட்டுட்டாப்பா அப்படின்னு கேட்டாரு. கொடுங்க சாமி அப்படின்ட்டு வாங்கி 2 தடவை வாங்கி சாப்பிட்டேன் நான் இந்த புளியோதரை. அந்த 4000 அடி உயரம், அந்த கிளைமேட் சில்னஸுக்கும் இந்த புளியோதரை பார்த்தீங்கன்னா லைட்டா வெது வெதுப்பா இருந்தது. அந்த வெது வெதுப்போட சாப்பிட்றப்போ வேற லெவல் பிளாஸ்ட். பர்வதமலையில் பார்த்தீங்கன்னா புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க, காலைல 5 to மதியானம் 1. செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 100 பேர் மட்டும் தான் மலை ஏற அனுமதிப்பாங்க, அதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டாங்க. 3வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அனுமதிப்பாங்க. இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் அனுமதிப்பாங்க, 60 வயசு மேலே அனுமதிக்க மாட்டாங்க. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ வரைக்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணல, சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்டேட் வந்தால் பார்ப்போம். 5வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவங்க 200 பேர் மட்டும்தான் அனுமதிப்பாங்க ஒரு நாளைக்கு. 6வது ரூல் என்ன பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள், அதாவது சென்னை, நம்ம வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வரோம்னா அதுலேருந்து ஒரு நாளைக்கு 800 பேர் மட்டும் தான் அனுமதிப்பாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க 200 பேர், அப்புறம் மற்ற மாவட்டங்கள் சேர்ந்தவங்க 800 பேர், மொத்தமாக ஒரு நாளைக்கு 1000 பேர் தான் அனுமதி மலை ஏறதுக்கு. இன்னும் நிறைய ரூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி மலை ஏறிட்டு வந்துடுங்க ஜாலியாக. இப்போவே வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் நினச்சா முடியவே முடியாது, வேலைக்கே ஆகாது. ஸோ அதனால டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ஜாலியாக இருந்துட்டு போயிருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கிற ஆசிரமம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறதுனா தூங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 3 தடவை வந்து நம்ம இதை ஒழுங்காக காட்ட முடியல. ஸோ இந்த தடவை வந்து ஒழுங்காக காட்டலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ள.
நான் நியூ இயர் அப்போ வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை வந்து திறந்து மேலே கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இங்கே ஒரு சித்தர் இருந்தார், அவரை பற்றி ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நியூ இயர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குது, அதுக்கு போக முடியாது நம்மளால. ஸோ இப்போ நம்ம மலை ஏறி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்தால் இது உள்ள வந்து யார் வேணால் ஃப்ரீயாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஷார்ட்டாக ஒரே சம்பவம் அன்றைக்கி மலை ஏறுறப்போ எனக்கு நடந்தது. ஸோ அதை மட்டும் சொல்லிட்டு வீடியோ அப்படியே முடிச்சிடுறேன். என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல நான் மலை ஏறுறப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனு ஒயிட் அந்த ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் போயிட்டு இருக்காங்களா, அவங்க ஒரு டீமாக வந்திருந்தாங்க, ஏதோ யோகா டீம் போல இருக்குது. ஸோ நான் மலை ஏறுறப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், தம்பி வந்து இந்த மாதிரி சிவனை நோக்கி நீ வந்து இப்படி வரது, இந்த மாதிரி இறையை தேடி நீ போறது இதெல்லாம் வந்து தப்பு, இந்த வயசுல நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் வந்து நாங்களாம் வந்து எனக்கு வயசாயிடுச்சுப்பா, எனக்கு வயசாகி கல்யாணம் ஆகி எல்லாமே இருக்குது, எனக்கு நான் இப்படி வர்றது எனக்கு தப்பு கிடையாது, நீ இப்படி வர்றது தப்பு, நீ எல்லாமே பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்மளுக்கு ஓகே அப்படின்றதுனால தான் நம்ம வந்திருக்கோம், இவர் என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு ஏதோ யோகா கிளாஸ்ல சேர்த்து விடுறேன்ட்டு யோகா இதுல இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. நான் அப்படியே தட்டி விட்டேன். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இல்லை, போகணுன்னு தான் தோணுச்சு. ஆனா வந்து அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தோணிச்சு, அதனால விட்டேன். ஸோ அவங்களாம் என்ன நினச்சினாங்க போல, ஏதோ கஷ்டப்படுறான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கின்னு இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. ஸோ கஷ்டப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் இருக்குது. மோஸ்ட்லி காமனாக எல்லாருக்கும் இருக்க கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க்கு, இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப்பு, இன்னொன்று வந்து பேஷனு. ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா மெயின். நம்ம வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும், அதை வந்து வீட்டில் கொடுப்போம், அப்போ தான் வந்து எல்லாமே ரன் பண்ண முடியும். ஸோ ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே லக்கு தான். ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளமும், நல்ல வந்து கூட இருக்கிறவங்களும், ஒர்க் பண்ணுறவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதும், நல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்காக இருந்ததுன்னா அது அமைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வேறு மாதிரி அதெல்லாம் லக்கு தான், லக்கில் தான் அந்த மாதிரி அமையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே செருப்படி தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கையில் இல்லை, நம்மள ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்க கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அது நம்ம சம்மந்தப்பட்டமான விஷயம் மட்டும் கிடையாது, இன்னொருத்தவங்க சம்மந்தப்பட்டமான விஷயம் தான். நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் லவ் பண்ணிடுங்க, எவ்வளோ நாள் வேணால் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருங்க, ஒரு 10 வருஷம் 8 வருஷம் 15 வருஷம் ஏன் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கல, உங்களை விட்டு போகணுன்னா போய் தான் ஆவாங்க. உங்களால் பிடிச்சி வைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு செகண்டில் சேஞ்ச் ஆவாங்க. காலையிலேருந்து சேர்ந்த வரைக்கும் நல்லா பேசுவாங்க, ஒரு செகண்ட்ல உங்களுக்கு பிடிக்கலன்னு வந்துட்டா அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க. அதனால அதுவும் நம்ம கையில இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வீட்லயும் சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் காசு இருந்து அப்படி மாதிரி இருந்தா வேணா நீங்க கல்யாணம் பண்ண போகலாம். மற்றபடி அதுக்கும் ஒரு லக்கு தான் வேணும், அதுவும் நம்ம கையில இல்லை. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேஷன், நம்ம பிடிச்ச விஷயத்த வச்சு அப்படியே வேலை பண்ணி அதுலேருந்து காசு சம்பாரிச்சு அப்படியே போகிறது, நம்ம பிடிச்ச விஷயத்த லைஃப் ஃபுல்லாக செஞ்சுன்னு இருக்குது. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதே வந்து நான் வேலையாக மாற்றி வச்சுருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா இன்னொரு சேனல் ஒன்று வச்சுருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன், யூடியூப் மூலியமாக டாலர்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேஷன் அப்படியே நல்லா தான் போயிட்டுருக்கு, அதனால் எனக்கு கொஞ்சம் பெரிய கனெக்ஷன்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ ஒர்க்கு அப்படியே போயிட்டு இழுத்தாச்சுன்னு இருக்குது, அது கொஞ்சம் சரியாயிடுன்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை, அதை பற்றி யோசிக்கலாம் இன்னும். சரி அப்படியே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஃபுல் மூனை பார்த்துக்கினா அப்படியே வந்து இறங்கினே வந்துட்டோம். வரும்போதும் பார்த்தீங்கன்னா கடல் அடியில் தான் வந்தோம், தனியாக தான் வந்தேன், டார்ச் வச்சுன்னு அப்படியே வந்தேன். இறங்கின உடனே தான் எனக்கு பெரிய ஷாக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா பஸ்ஸே வரலங்க. 1 மணி நேரம் நின்று இருந்தேன், அதுக்கப்புறமா ஒரே ஒரு பஸ் வந்தது. அதுவும் எங்க அவன் ஏத்தின்னு போய் எங்க விட்டான் தெரியுமா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி. அங்க பார்த்தா இவ்வளவு கூட்டம், எல்லாம் பௌர்ணமிக்கு வந்து கிரிவலம் போயினுக்கிறாங்க திருவண்ணாமலையை சுத்தி. எனக்கா என்னடா பண்றது தெரியாம மலை வரை ஏறிட்டு வந்தேன், கால் வலி. நானும் கிரிவலம் போறேன்ட்டு போயிட்டேன் நானும் கூட. சரி ஒரு 4 கிலோமீட்டர் விடாம நடந்து சரி நம்ம ஃபர்ஸ்ட் தடவை வந்து திருவண்ணாமலைக்கு போல, ராஜகோபுரத்தை பார்க்கல. 2வது 3வது தடவை ராஜகோபுரத்தை பார்த்தேன். இப்போ 4வது தடவை பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்தை வந்து முடிக்கிறேன். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. புளியோதரை வாங்குறப்போ ஒரு அக்கா சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து கிரிவலத்துக்கு போறேன் சாமி அப்படின்ட்டு பூசாரி கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த பௌர்ணமியில எல்லாமே மாறி போச்சு. அடுத்த வீடியோல சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.